Hello, guys. Welcome to Obstructing the Field. Tell me who the gangster. So, we are in the Good, Bad, Ugly series. And in today's episode and today's team, we will discuss about the retentions of LSG, Lucknow Super Giants. So, for that, we have Rajat Patidar and Sanjay Samson with us. Welcome to the show, buddies. So, first, we will see the retentions. பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் தலைவன் வெளியே தள்ளிட்டு நிக்கோலஸ் புரன் அப்படின்ற ஒரு புது தலைமை அவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா 21 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 21 கோடி அவர் போவாரா? என்ன பயமா அடிச்சிட்டு இருக்காரு, போட்டு டம்மு டிம்னு அடிக்கிறாரு. ஸோ அவர் 21 கோடி போவாரா அப்படின்றத நம்ம கேட்போம். சஞ்சய் இருக்காங்க. ஃபாலோட் பை கூகுளி ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் ஃபார் 11 crores. அவர் போடுற ஒரு கூகுளிக்கும் ஒரு கோடி. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவர் போடுற கூகுளி. இஸ் மோர் பெட்டர் தன் ரஷித் கான். இஸ் கூகுளி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் ரஷித் கான். அவர் கூகுளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா அவர் அந்த கூகுளி அவர் ஏன்னா கூகுளிலே விக்கெட் வந்துடும். அவர் வேற எதுவுமே போட மாட்டாரு. வேற எதுவுமே அவர் போடவும் தேவையில்ல. ஸோ ரவி பிஷ்னாய 11 கோடிக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாலோட் பை மயங்க் யாதவ் 11 crores. எல்லாமே ஓகே. மயங்க் யாதவ் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு உம்ரான் மாலிக் அடுத்த ஒரு ஃபைண்ட் இந்தியாவுக்கு ஒரு ஃபேஸ் பவுலர், எக்ஸாட்டிக் பவுலர் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. பட் எப்படி சொல்றது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவரோட ஆக்ஷன்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, அவர் ஆக்ஷன் ரெக்டிஃபை பண்ணோம். அவர் இப்படியே போட்டுட்டே இருந்தாருன்னா இதை விட இன்ஜுரிஸ் மேல வந்துட்டே இருக்கும், பெரிய இன்ஜுரிஸ் வரும். பட் அவர் அந்த ஆக்ஷனை கரெக்ட் பண்ணாரா அப்படின்றது தெரியல. ஒரு சீரீஸ் வந்து ஆடினாருன்னு நினைக்கிறேன், பங்களாதேஷ் சீரீஸ் ஆடினாரு, திருப்பி இன்ஜுரின்னு போனாரு. ஸோ ஆஸ்திரேலியாக்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து கௌதம் கம்பீரோட பிளானா இருந்துச்சு. நேற்றுக்கு அவர் இருந்தாருன்னா ஆடிப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஆஸ்திரேலியால பிஜிடில அவர் ஆடிப்பாரு அகைன் அலாங் வித் பும்ரா. ஸோ இன்ஜுரியில போனார். அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய அப்டேட் என்னன்னே தெரியல இது வரைக்கும் மயங்க் யாதவ். அண்ட் அகைன் எப்படி சொல்றது, அவருடைய எப்படி சொல்ற அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும், மோசின் கான் மயங்க் யாதவ் அண்ணன் தம்பிங்க 2 பேரும். இவருக்கு இன்ஜுரின்னு என்சிஏக்கு போயிட்டாருன்னா மச்சான் அண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசின் கானும் போயிடுவாரு என்சிஏக்கு. பட் அவங்களுடைய பொட்டன்ஷியல் அந்த எபிலிட்டிஸ்ல நம்ம கேள்வி அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் அகைன் ஆயுஷ் பதோனி அன்காப்ல பண்ணிருக்காங்க 4 crore. ஓகே, இட்ஸ் அ குட் ரிட்டன்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் ரஜத் பட்டிதர். சொல்லுங்க உங்களுடைய தாட்ஸ் ஆன் திஸ் ரிட்டன்ஷன்ஸ். இந்த நிக்கோலஸ் புரன் ஃபார் 21 crores. Ravi Bishnoi, would you retain the Ravi Bishnoi first? That is my question. And again, Mayank Yadav, Mohsin Khan, 2 இன்ஜுரி போனியும் சேர்த்து ஒரு ரிட்டன்ஷன்ல ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் பதோனி 4 crore. அது பத்தியும் நீங்க ஓகே, அதுக்கு ஓகே சொல்லுவீங்க அது அப்படின்னு நான் நம்புறேன். வித் 1 RTM left, 51 crores spent. They are coming into action with 69 crores. அண்ட் அகைன் ஃபைனலா இன்னொரு கொஸ்டின் எதையும் சொல்றேன். கேஎல் ராகுல், அது அவங்க விட்டதுக்கு ஒரு கேப்டனை, ஒரு இந்தியன் கேப்டன், ஒரு சீனியர் பிளேயர் ஃபார் இந்தியா, அவரையுமே விட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க. கேஎல் ராகுல் பத்தி பேசும்போது லாஸ்ட் இயர் நமக்கு தெரியும் ஹைதராபாத்ல ஒரு மேட்ச் எஸ்ஆர்எச் அகேன்ஸ்டா. அந்த மேட்ச்ல வந்து இவங்க மொத்தமா அடிச்ச ஸ்கோரே வந்து 160 சம்திங் ஆட் ரன்ஸ் தான். அதுல திருப்பி செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த எஸ்ஆர்எச்ல டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் 10 ஓவர் அந்த 160 ஆட் ரன்ஸ் அடிச்சு முடிச்சிட்டாங்க, விச் இஸ் 16 runs per over. லிட்ரலி இதனால வந்து இதுல வந்து கேஎல் ராகுல் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் 15 ஓவர்ஸ்க்காவது மேட்ச் கொண்டு போயிருக்கணும். பட் இருந்தாலும் சொல்றேன், உங்க பவுலர்ஸோட லெவல் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற, அதாவது அவர் அந்த அந்த நிலைமையில அவரை வந்து அப்படியே பிடிச்சி கொஸ்டின் பண்ற அளவுக்கு நிலைமையில அவர் இல்ல. ஏன்னா அன்னைக்கு டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவும் போட்டு வெளிவெள் வெளுத்துருந்தாங்க. இவரை மட்டும் தான் அடிக்கிறாங்க, நீங்க அவருக்கே 4 ஓவர் கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் கிடையாது. யாரு போட்டாலும் அடிக்க தான் செய்யறாங்க. இங்க இருக்கிற பாருங்க, ரவி பிஷ்னாய் கூட தான் போட்டாரு, செம்மாடி அடிச்சாங்க அன்னைக்கு மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஒரு காரணத்துக்காக அவரை பிடிச்சி க்ளோஸ் தி டோர்ஸ்ல நீங்க என்ன பேசணும் ஓகே சார், நீங்களும் உங்களோட கேப்டனும் நீங்க பேசுறீங்க, யார் என்னன்னாலும் பேசுங்க. நீங்க க்ளோஸ் டோர்ஸ்குள்ள பேசுறீங்க, டீம் ரூம்ல பேசுறீங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசுறீங்கன்னா யாருமே கண்டுக்க போறது கிடையாது. நீங்க ஓப்பனா அங்க ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பேர் கிளம்பவும் இல்ல. மீடியா எப்ப பாரு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கிளீன் பண்றது கூட கவர் பண்ணி தான் இருப்பாங்க மீடியா. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து கேஎல் ராகுல் குடிச்சு போட்ட வாட்டர் பாட்டில் இங்க தான் இருக்குன்னு கவர் பண்ணுவாங்க மீடியா. அவங்க எப்ப வீடியோ எடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பிளேயர் இப்படிதான் பேசுவீங்களா? அவரு இந்தியன் டெஸ்ட் டீமை கேப்டன் பண்ணிருக்காரு, ஆல் ஃபார்மர்ஸ் இந்தியாவுக்கு ஒரு கீ பிளேயரா இருந்திருக்காரு, ரொம்ப என்ன சொல்றது நல்ல விக்கெட் கீப்பரா இருந்திருக்காரு இந்தியாக்காக போது. அவ்வளவு பெரிய லீக்ல இருக்க ஒரு பிளேயரை நீங்க பாட்டு எப்படி பேசி ரொம்ப கேஷுவலா அப்படியே கிரவுண்ட்ல வச்சு திட்டுறதுன்றது கரெக்டா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் கிடையாது.
அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டாக் வேற, இவங்க 2 பேரும் மீடியால அடிச்சுக்கிறாங்க. நாங்க வந்து பர்சனல் மைல்ஸ்டோனை விட டீமுக்காக ஆடுற பிளேயர் தான் நாங்க வச்சுக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு ஓனர் சொல்றாரு. இந்த சைடு இவர் வந்தாருன்னா, நான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல நான் ஆடணும்னு நினைக்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. மாத்தி மாத்தி நீங்க அடிச்சுக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சவா அப்படின்ற மாதிரி ஜாலியா அடிச்சுட்டு தான் இருக்காங்க 2 பேரும். பட் எனிவே கேஎல் ராகுல் இஸ் சூப்பர் ஸ்டார் இல்ல இந்தியால, ஒன் ஆஃப் த வெரி பிக் ஸ்டார்ஸ். அவருக்குன்னு என்னதான் ஒரு ஃபார்ம்ல கடந்த 2 வருஷமா இல்லைனாலும் அவர் அடிச்சு வச்சதோ அவரோட குவாலிட்டியை வந்து எதுவுமே கொஸ்டின் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அவரை வச்சு சீசா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஏதாவது ஒரு டீமுக்கு போயிட்டு வெளுக்க போறாரு, அன்னைக்கு தெரிய போகுது எல்லாருக்கும் இவங்க கேஎல் ராகுல் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கேட்டா விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ எல்லாம் கிடையாது, நான் கேஎல் ராகுல் தான் சொல்லுவேன். ஏன் நான் கேஎல் ராகுல் சொல்லுவேன்னா 14 பால்ல 50 அடிக்கவும் முடியும், 100 பால்ல 100 ரன் அடிக்கவும் முடியும், 200 பால்ல 100 ரன் அடிக்கவும் முடியும். நான் வந்து இதை உண்மையா சொல்றேன். டெஸ்ட் மேட்ச்ல 200 பால் ஆடி 100 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஒரு நாள் ஃபுல்லா ஆட முடியுமான்னு கேட்டா முடியும். ரெண்டாவது ஒரு ஓடிஐ கேம்ல டாப் 1ல இருந்து 6 வரைக்கும் ஆட முடியுமான்னு கேட்டா முடியும். T20 கேம்ல பவர் பிளேல அக்ரெசிவா அடிக்க முடியுமானா முடியும், ஆங்கர் பண்ண முடியுமானா முடியும். இது எல்லாமே பண்ண முடிஞ்ச ஒரு ஆள்னா அது கேஎல் ராகுல் தான் இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவ்வளவு ஈஸியா இவங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். நெக்ஸ்ட் பூரானுக்கு 21 crores நம்ம பேசுறோம். ஸ்பின்ன கண்ணா பண்ணா பேட்ச் பண்ற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசன் பூரான் தான் ஓவர்சீஸ் பிளேயர்ல. மேபி மில்லர் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தாலுமே பேட்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓவர்ல வந்து 3 6 4 6 அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. ஒரு 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓவர் ஒரு 10 ரன்ஸ் ஓவரா மாத்துவாங்க. இவங்க எல்லாம் 20 ரன்ஸ்க்கு மேல ஓவரா மாத்தக்கூடிய கேபபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ். பட் வந்து அவரோட எபிலிட்டிஸ் மேல எந்த கொஸ்டினும் இல்ல. என்னன்னா ஆக்ஷன்ல விட்ட 21 crores போவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு டவுட் இருக்கு. கண்டிப்பா சாலிடா டவுட் இருக்கு. அதுல போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். 18 crore நிறுத்திருக்கலாம். அவங்க ஏன் 21 crore கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ரவி பிஷ்னாய்க்கு அவங்க 14 crore கொடுக்க விருப்பம் இல்ல, அந்த 3 கோடி தூக்கி இவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அதை விட்டுட்டு இதுக்கு வருவோம். இவரு ரவி பிஷ்னாய் தான் இங்க மேட்ரு. நான் சிம்பிளா கேட்கறேன், என்ன சொல்றது எனக்கு புரியவே இல்ல. இந்தியன் ஸ்பின்னர் ஓகே, அவர் லெக் ஸ்பின்னரே கிடையாது, கூகுளி போலர் ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா ஆரம்பிச்சார் கூகுளி போலர்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவர் லெக் ஸ்பின் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. முதல்ல நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து 2020 தான். அப்பயே கேட்டிருப்பேன் இவர்கிட்ட, சந்து சாம்சன் கிட்ட, ஏன்பா இவர் வந்து லெக் ஸ்பின்னே போட மாட்டேன்றாரு, நீங்க லெக் ஸ்பின் போலர்ன்றீங்க, அவர் பால் வெளியே போகவே மாட்டேதுப்பா ரைட் ஹேண்டருக்கு அப்படின்ற. பாரு கை வந்து வெளியே வருது இல்ல, அதுதான் கை வெளியே வருது, பால் உள்ள போகுது, அப்ப எப்படி லெக் ஸ்பின் போலர். சோ அவரோட லெக் ஸ்பின் பர்சன்டேஜ், அவர் போடுற லெக் ஸ்பின் பர்சன்டேஜ் 1. அதுவும் எப்படின்னா பிட்ச் டர்னிங் கண்டிஷனா இருக்கும்போது அதுவா திரும்பிடும். அதுவும் இவரு வந்து போட்டு திரும்பலாம் அதுவா போட்டு திரும்பும். இவரோட ஆக்ஷன்ல அவரால், ஏன்னா அவர் கையை இந்த பக்கம்ல கொண்டு வராரு, இந்த பக்கம் கொண்டு வரும்போது பால் உள்ளதான் போகும். அவர் இப்படி விட்டா தானே பால் வெளியே போறதுக்கு, அது வெளியே போக அவரோட ஆக்ஷன்ல அவரால் எக்ஸ்பிளைன் போடவே முடியாது, அது வேற விஷயம். சோ அவருக்கு 12 crores இந்தியாக்காக நல்லா தான் போட்டிருக்காரு. பட் ஐபிஎல் லாஸ்ட் 2 இயர்ஸ் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இத்தனைக்கும் லக்னோ மாதிரி ஒரு பிட்ச்லயே அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லன்றது தான் பிரச்சனை. ஏன்னா அந்த பிட்ச் வந்து சிஎஸ்கேக்கு டஃப் கொடுக்குற பிட்ச், சென்னைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டேஞ்சரான பிட்ச், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கும். பேஸ் பவுலருக்கு நல்லா இருக்கும், ஸ்பின்னருக்கு நல்லா இருக்கும். என்னடா இது பேட்டிங் ஆட முடியாதுன்ற மாதிரி ஒரு பிட்ச், ரன் மட்டும் வராது. ஆமா. சோ ரவி பிஷ்னாய் எனக்கு வந்து அந்த பிக்ல சுத்தமா சாட்டிஸ்ஃபைடே இல்ல. இவர் ஒரு 8 crore 6 crore மார்க்ல இருந்தாருன்னா எடுத்துக்கலாம். நான் வந்து ஆக்ஷன்ல போனாருன்னா நீங்க அவர் தான் போவாருன்னு சொல்றியாப்பா அப்படின்னு கேட்டா, ஆமா, ஏன்னா இவர் 10 crore 12 crore எல்லாம் போவாருன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதுதான் செஹலே நம்ம 12 crore 13 crore தான் போவாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் போன வீடியோல. இந்த இடத்துல வந்து பிஷ்னாய் இவ்வளவு போவாருன்னு கேட்டா தெரியல, அது சுத்தமா ஐடியாவே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பேஸ் பேட்டரி வந்து இவர் வந்து ஆஸ்திரேலியாக்கே தண்ணி காட்டக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றாங்க. இவர் குளுக்கோஸ் பாட்டில் தான் வருது. இப்ப இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவர் பாட்டுட்டு. அவரோட டேலண்ட் மேல குறையே இல்ல. அவரோட லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி அவர் பேஸுக்கு போட்டாருன்னா நீங்க அந்த பாலை பிக் பண்ணி சிங்கிள் ஆடுறதே கஷ்டமா தான் இருக்கும். அவர் அவ்வளவு பர்ஃபெக்டா கரெக்டா அந்த பேஸ்ல போடுறாரு. பட் வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவரு கடந்த என்ன சொல்றது 6 மாசத்துல எத்தனை மேட்ச் ஆடினாரு? 3 மேட்ச் ஆடினாரு, இன்ஜுரியில போறாரு. 3 மேட்ச் ஆடுறாரு, இன்ஜுரியில போறாரு. 3 மேட்ச் ஆடுறாரு, இன்ஜுரியில போறாரு. இது வந்து ப்ராப்ளம் அவர்கிட்ட தானே இருக்கு. அவர் இன்ஜுரியில போயிட்டே இருக்காருன்னும் போது நீங்க எப்படி அவரை தைரியமா ரிட்டைன் பண்றீங்க அப்படின்றது எனக்கு கிளியரா புரியல. அது அவங்க தான் வந்து எனக்கு இல்லப்பா, நான் வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, அவர் வந்து 14 கேம்ஸ் ஆடுவாரு அப்படி இப்படின்னு. இது 14 கேம்ஸ் தான் ஞாபகம் வருது. இவரு சீகா சார் வீடியோல செம காமெடி. இவரு அனிருதா ஸ்ரீகாந்த் கேட்டாரு, அவரு என்ன கொஸ்டின் பண்ணாருன்னா, அவர் இன்ஜுரியில போயிட்டே இருக்காரு, 11 crores ஓகேவான்னா, அந்த பையன் செமையா போடுறான், நல்லா குப்பு குப்புன்னு ஏத்துறான் அப்படி இப்படின்னு இவர் சொல்றாரு. கரெக்ட் தான், குப்பு குப்புன்னு ஏத்துறாரு தான், யாருமே இல்லைன்னு சொல்லல. இவர் அனிருதா ஸ்ரீகாந்த் கேட்டாரு, 6 மேட்ச் ஆடுறதுக்கு எதுக்கு சீக்கா 11 crores அப்படின்னு கேட்டப்ப
அவர் என்ன சொன்னாரு, 6 மேட்ச் ஆனா 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவான்டா அவனுக்கு அப்படின்றாரு. இப்படி பார்த்தா என்ன நிலைமை இது? நான் என்ன சொல்றது, ஒரு நல்ல போலர் சமி மாதிரி ஒரு போலர் 11 கோடிக்கு ஆக்ஷன்ல போய் எடுத்தேன்னா எனக்கு 14 மேட்ச் ஆடி 7-8 கேம் வின் பண்ணி கொடுப்பாரு. இது வேஸ்ட் தானே இந்த செலவு எனக்கு. அவருக்கு புடிச்சு போயிடுச்சு போல இந்த பிளேயர், அதனால தான் அப்படி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் வந்து நான் இந்த பாயிண்ட் ஏன் கொண்டு வந்தேன்னா, ஒரு 4 கேமுக்காக 5 கேமுக்காக ஒரு பிளேயரை நான் ஆடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல ஐடியாவே கிடையாது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் மோஷின் கான் உண்மையாலே சூப்பர் போலர். அடுத்த ஜஹீர் கான் அவர் தான் அப்படின்னு பேசுற அளவுக்கு இருக்கிற போலர். பட் வந்து அவரும் இதே மாதிரி தான் இன்ஜுரி ப்ரோன். ஒரு சீசனுக்கு இது வரைக்கும் 8 கேமுக்கு மேல ஆடி நான் பார்த்ததே கிடையாது. 3 சீசனா அவர் ஆடிட்டு இருக்காரு. அது என்ன இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, இன்ஜுரி ஃபேக்டரி மேல 15 கோடி ரூபாய் பெட் கட்டியிருக்காங்க. அது லக்கிலி அவங்களுக்கு நல்லா அமைஞ்சதுன்னா சூப்பர் பிக்ஸ். அந்த 2 பிக்ஸுமே நல்லா அமைஞ்சதுன்னா ஓகே. பட் இது வந்து அவங்க இன்ஜுரியில போயிட்டாங்கன்னா இது வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் கிடையாது. நம்ம அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பேசவே இல்லை இங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க ஒழுங்கா வந்து ஆடணுமே அதுக்கு மேட்ச. அவங்க மேட்சே ஆடாம இருந்தாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, வேற யாராச்சும் ஒருத்தர் தான் ஆட போறாங்க அந்த பொசிஷன்ல. சோ இது லிட்டரலி ஒரு கேம்பிள் எடுத்திருக்காங்க 15 கோடிக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆயுஷ் பர்தானி நல்ல பிக் உண்மையாலே. அவர் கிரைசிஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா டீம் நல்லா இருந்துச்சுன்னா அடிக்க மாட்டாரு. நீங்க வந்து எனக்கு வந்து 50-5 கொடுங்க நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு 170 கொண்டு வரது மட்டும் தான் ஒரு வேலை. எப்ப பாரு நீங்க இதுவே வந்து 150-5 இருக்கு, இதுக்கு மேல 5 ஓவர் அடிச்சு கொடுன்னு அடிக்க மாட்டாரு. நீங்க வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும். அவர் பிடிச்சி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல போட்டு இங்க இருந்து ஆடாதான் அவர் அடிப்பாரு. பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கணும் கண்டிப்பா ஒரு டீமுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கிரைசிஸ்னா வந்து அடிச்சு கொடுத்துருவாரு, அதுல பிரச்சனை கிடையாது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. 3 பிக்கு சுத்தமா ஒரு எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்ல. அதனால நிக்கோலஸ் புரன் ஒரு 18 crore ஓகே, 21 crores ஓவர் பே பண்ணிருக்காங்க. அதான் ரவி பிஷ்னாய் கொடுக்க வேணாம்னு நினைச்சு கொடுத்துருக்காங்களா, இல்ல அவர் கொடுக்கணும்னு நினைச்சு இருந்து புடிங்கிருக்காங்களான்னு தெரியல. பட் இவங்க வந்து ஒரு 20-25 கோடி சும்மா வேஸ்ட் பண்ணிருக்காங்க ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான் மேல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இது இந்த 3 பிக்கையும் வந்து மோஷின் கான் இருப்பாங்க. மயங்க் யாதவ் கண்டிப்பா போயிருப்பாரு, 10 crores மேல போயிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் 3 பேரையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா 25 crores போயிருக்க மாட்டாங்க. நீங்க அது கம்மியாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சஞ்சு சாம்சன் நீங்க சொல்லுங்க. அகைன் உங்களுக்குமே அதே தான், கேஎல் ராகுல் விட்டது எப்படி? ஸோ அதே தான். என்னதான் வந்து அவர் ஒரு பிளேயர், அதுவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படி கிடையாது. சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஹூஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா இன் மாடர்ன் டே கிரிக்கெட் அக்ராஸ் ஆல் ஃபார்மட்ஸ், T20, ODI, டெஸ்ட், ரெட் பால் கிரிக்கெட் எல்லாத்துமே ஆடிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரஜத் பட்டர் சொன்ன மாதிரி தான், அவர் என்னவோ ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க கேஎல் ராகுல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் திருப்பி வந்துட்டாருன்னா அவர் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் எப்படி சொல்றது, அவர் உள்ள வந்த இதுலயும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிப்பாரு வெஸ்ட் இண்டீஸ்ல. அந்த செஞ்சுரி எல்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்பதான் நான் கேஎல் ராகுல் யாரு அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அது வெஸ்ட் இண்டீஸ்ல போட்டு மொத்துவாரு. பட் அவர் என்னன்னா அப்படி பேசிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து சீரீஸ்ல 2 மேட்ச் ஆட வைக்கல. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல. கேஎல் ராகுல் மாதிரி பிளேயரை வந்து பெஞ்ச் பண்றாங்க அப்படின்றதே ஒரு அதிசயமா இருக்கு. ஸோ அகைன் அதோடைய தாட்ஸ் சொல்லுங்க, கேப்டன்சி தாட்ஸ். அண்ட் ரவி பிஷ்னாயை வந்து நீங்க ரீடைன் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஓவர் பட்ஜெட் நீங்க வச்சிருப்பீங்க, இதெல்லாம் வந்து ஓவர் பட்ஜெட் பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்ஸ் சஞ்சு சாம்சன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். ராகுல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து T20ல அவ்வளோ பெருசாக இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி அவரோட எப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்ன்ற வார்த்தை ஸ்டேட்மெண்ட் விட்டாரோ அப்போ அதுக்கு முன்னாடிலேருந்தே சொல்ல போனால் அவர் பெருசாக T20ல அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் ஆட மாட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்ட்ரைக் ரேட்டட் ஆட முடியும். எப்போ சிக்கர் தவன் ஸ்ட்ரைக் ரேட்டட் ஆடலையோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி அந்த ஸ்பாட்டை பிடிச்சாரு. இப்போ இவர் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆட மாட்டேங்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரோட ஸ்பாட்டை ஓப்பனிங் ஸ்பாட், விக்கெட்டிங் ஸ்பாட் தூக்கி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் அவர் இந்தியன் டீம் T20 டீம்லும் இது போயிட்டு இருக்கு. பட் அவரால் ஓடியில T20 ஆட முடியுது, டெஸ்ட்ல ஓடி ஆட முடியுது. பட் அவர் என்னன்னா டெஸ்ட்ல T20 டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. அவர் அதுவும் இன்ஜுரிக்கு அப்புறமா தான் 2 to 3 இயர்ஸா இப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. பட் அவர் பண்ணது நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா நானும் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து தான் ஒரு சீரீஸ் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி 2019ல ஒரு சீரீஸ் இருக்கும். விராட் கோலி பாத்தீங்கன்னா அந்த கேசரி வில்லியம்ஸ் போட்டு போலகிற சீசன். அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவன் செலிப்ரேஷன்ல எல்லாரும் இலக்கரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. பட் கேஎல் ராகுலும் பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல ஒரு செம நாக்லாம் ஆடி இருப்பாரு. அதுவும் 91 அடிப்பா ஒரு அந்த 3வது மேட்ச். அந்த மேட்ச்லாம் செம இன்னிங்ஸ் அதெல்லாம், புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒரு பிளேயரால ஓப்பனிங் ஆட முடியும், 1 down, நம்பர் 3, நம்பர் 4, 5, 6 வரைக்கும் ஆட முடியும், விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும், கேப்டன்சி பண்ண முடியும். இவ்வளவு திறமை வச்சுட்டு இருக்க ஒரு ஆளுக்கு நீங்க அந்த மாதிரி மரியாதை இல்லாம எல்லாரும் மாதிரி பேசுறது தப்பு தான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணி வச்சதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதை ஆக்சுவலி இப்ப நான் சொன்னேன் T20ல பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு, புரியுதுங்களா? இப்பயும் அவர் ஆக்ஷன் விட்டா 10-12 கோடி 15 கோடி போவாரு, புரியுதுங்களா? அவருக்கு எதுவுமே இல்லாமலாம் இல்லை. பட் என்னடான்னா அவருன்னு T20 மட்டும் தனி எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில இதெல்லாம் இல்லாம தான் போகும். பட் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க எல்லாரும் நாடியும், அதாவது அவர் சொன்ன மாதிரி நீங்க க்ளோஸ் டோர் என்னன்னாலும் பேசலாம், வெளியே வந்து எல்லாரும் நாடியும் பேசுறதெல்லாம்
அவ்வளவு நியாயம் கிடையாது. சப்போஸ் அவர் T20 ஃபார்மை கெயின் பண்ணி இப்ப அடுத்து அவர் எந்த டீம்னாலும் போக வாய்ப்பு இருக்கு. எந்த டீம் போவார்னே தெரியல. நிறைய டீம் கேப்டன்சி வேற தேவைப்படுது. புரியுதுங்களா? சோ அவர் போயிட்டு ஏதாவது ஒரு டீம் மாட்டி அவர் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நீங்க பழைய ராகுல் வந்துட்டாருன்னா அவரை நிறுத்தவே முடியாது. அதுவும் அவர் அடிக்க ஆரம்பிச்சோம்னா கன்சிஸ்டன்சி காட்டுவாரு, வெளுத்து கட்டுவாரு, எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. அவர் என்னென்னலாம் அவரோட ஸ்கில்ஸ் மொத்தத்தையும் காட்டிடுவாரு. கன்சிஸ்டன்சி இல்ல, புரியுதுங்களா? கன்சிஸ்டன்சி பிளஸ் அக்ரெசிவ் ரெண்டுமே வரும். அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் கூட இருக்கும். அவரு காஷன் அக்ரெஸ் மாதிரி ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு அக்ரெஸ் ஆடும் போது இவர் அவுட் ஆயிடுவான்னு சொல்லவே முடியாது. நீங்க மத்த எந்த பிளேஸ் என்னடா அடிச்சிட்டே இருக்காரு, அடுத்த அவுட் ஆயிட போறாருன்னு நினைக்கலாம். ஆனா ராகுல் ஆடும் போதெல்லாம் அந்த பயமே இருக்காது. மேட்ச் ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவரோட ஸ்கில்ஸ்ல பத்தி எந்த விதமான இதுவுமே இல்லை, டவுட்டுமே இல்லை. பட் அந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம், விட்டுற அளவுக்கும் எதுவும் பண்ணிருக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நிக்கோலஸ் புரான் கொஞ்சம் ஓவர் பெய்டு தான். 18 crore சொன்ன மாதிரி நிறுத்திருக்கலாம். எதுக்கு வேண்டாம், ரவி கிருஷ்ணா கிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருக்காங்க. நான் ரவி கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க 11 கோடி எடுத்துக்கணும், நான் ரிட்டர்னே பண்ணிருக்க மாட்டேன். கோகுலி மட்டும், அதாவது சொன்னீங்களா ஒரு 3 மேட்ச் மட்டும் 6 மேட்ச் மட்டும் ஆடுற பேர் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கூகுளி மட்டும் டெலிவரி போடுற பிளேயர் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி அவர் இந்தியன் டீம் தான் நல்லா பண்ணியிருக்காரு, லக்னோக்கு இல்லை. லக்னோ வந்து ரொம்ப ஈஸியஸ்ட், அதாவது ஒரு பவுலர்ஸ்க்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அந்த கிரவுண்டு. ஆமா, அந்த மாதிரி ஒரு பிச்சு. பட் அவரால் அதை பெருசா போட முடியல. சரி, மற்ற கிரவுண்ட்ல போடுறாரா, அதுவும் கிடையாது. சோ நான் ரவி கிருஷ்ணா இது பண்ணிருக்க மாட்டேன். மயங்க் யாதவ் அண்ட் மொஹ்சின் கான் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பினா, அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு தீபக் ஷேர்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதாவது சரிங்களா, அவங்களோட பசங்க இவங்க 2 பேர்லாம். மயங்க் யாதவ் மொஹ்சின் கான்லாம் 15 crores யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா பண்ணதை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த மெர்சல் ஒரு டேலாக் வரும்ல, இப்போ ரெண்டா காட்டுவேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மோஷன் கான் மயங்க் யாதவும் அதை 15 கோடி தீபக் சௌரி வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலா இருக்கும் அந்த டீம். தீபக் சௌரி வாங்கி போட்டாங்கன்னா அந்த டீம் பக்காவாயிடும். அப்படியே ஸ்லாட் ஃபில் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் பால் போட்டு டக் அவுட்ல உட்காருவான், இவன் ஃபர்ஸ்ட் பால் போட்டு இவன் போய் உட்காருவான், இவன் 3வது பால் போட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவான். இப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, லிட்டரலி கேம்பிள் அப்படி ஒரு கேம்பிள். 2 பேரு 6 மேட்ச் தான் ஆடுவாங்க. அதாவது சப்போஸ் இவங்க ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு சீரியஸ் ஃபுல் ஆயிட்டாங்கன்னா அது வேற விஷயம். பண்ணதை வச்சு மட்டும் தான் பேச முடியும். புரியுதுங்களா? 15 கோடி கொடுத்து நீங்க 2 இன்ஜுரி ப்ரோனை வாங்கிருக்கீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மார்க்கஸ் ரீட்டைன் பண்ணல, குருணால் பாண்டியா நீங்க ரீட்டைன் பண்ணல, குருணால் பாண்டியா பண்ணிருக்கலாம். நீங்க ஸ்டானிஸ் கூட சரி, சப்போஸ் உங்களுக்கு அவரும் நீங்க ரீட்டைன் பண்ணிருக்கலாம். சரி, ஃபாரின் பிளேயர் அவரை காசு கொடுக்கணும்னா நீங்க 11 கோடி குருணால் பாண்டியா பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? ரவி கிருஷ்ணா நீங்க 11 கோடி கொடுக்குறது குருணால் பாண்டியா, அவர் சம பிளேயர் அவரும். புரியுதுங்களா? அவர் முன்ன மாதிரி இப்ப கிடையாது, வேற மாதிரி. குழந்தை பிறந்த பிறகு வேற மாதிரி மாறிட்டாரு. புரியுதுங்களா? அவர் இப்ப பேட்டிங் ஆடுவாரு, ஃபீல்டிங் பண்ணி கொடுப்பாரு. அது ஆக்சுவலி எவ்வளவு மோசமா போட்டா அந்த 30 ரன் தாண்ட மாட்டாரு. 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. டெத்ல கூட ஒரு பவுலிங் போட்டு, மும்பை இந்தியன்ஸ்லாம் இருக்க ஆடும்போது டெத்ல கூட பவுலிங் போட்டிருக்காரு. சோ அவரும் செம்ம யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் தான். புரியுதுங்களா? சோ நீங்க அவர் ரிட்டைன் பண்ணிருக்கலாம். இல்ல நீங்க மொஹ்சின் கானோ இல்ல மயங்க் யாதவ் பதிலாக நீங்க அர்ஷத் கான் கூட ரிட்டைன் பண்ணிருக்கலாம். அவரும் ஒரு நல்ல பாயிண்ட் தான், நல்லா போடுறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், வேற மீடியம் பேஸ் பால் ஆல்ரவுண்டர். இதுக்கு லக்னோ பிச்சுக்கு சூப்பரா போடுறாரு. சோ நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணாம எதுக்கு மயங்க் யாதவ் மொஹ்சின் கான் நல்ல போலர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. ஒரு 14 மேட்ச் ஆனாங்கன்னா அவங்களோட வர்த்து என்னன்னு தெரியும். 14 மேட்ச் ஆடுவாங்களானே டவுட் இருக்கும் போது நீங்க ரிட்டைன் பண்ணிருக்கிறது தான் இதுவா இருக்கு. மற்றபடி ஆயுஷ் பத்தோனி சமப்பிக். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சொன்ன கிரைசிஸ் மேன் தான். 4 கோடிக்கு. பட் என்னடனா அவர் வந்து ரொம்ப எந்தெந்த டைம்ல அடிக்கணும் அந்த டைம்ல வச்சிருவாரு. என்னடா ஒரு 2-3 மேட்ச் அடிக்கலன்னு பார்த்தோம், ஒரு டைம்ல திடீர்னு என்னடா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணா அவர் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. சோ இவங்களும் ஜிடி மாதிரி தான் 69 கோடி வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஎம் லெஃப்ட் ஒன்னா அவங்க தெரிஞ்சு மார்க்கஸ் ஸ்டானிஸ் இல்ல குருணால் பாண்டியா மாதிரி தான் போடணும். இது இல்லைன்னா ராகுல் மேல திரும்பி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பாக்கலாம். இவ்வளவுதான். இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன். நான் ஆர்ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்னா இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன். நீ படையப்பான்னு கதவை சாத்தி அமுச்சுட்டாங்க வெளியே, கழுத்தை பிடிச்சு திருப்பி போடுவாங்க. வா, அவ்வளவுதான். சோ பெருசு இதை பத்தி பேசுறதுக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஓகே, சொன்ன மாதிரியே தான். ஸோ நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட தாட்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன்ஸ்ல நிக்கோலஸ் பூரனுமே வந்து சஞ்சய் சொன்ன மாதிரி ஒரு 17 crores, அந்த 15 to 17 crore மார்க்ல தான் அவர் இருந்திருப்பாரு மெகா ஆக்ஷன்ல போயிட்டு இருந்தாருன்னா. ஏன்னா வந்து மெகா ஆக்ஷன்றதுனால ஐபிஎல் மெகா ஆக்ஷன்றது அப்படிதான். எப்பவுமே ஐபிஎல் மற்ற லீகுக்கும் இந்த லீகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற லீகுக்குலாம் சும்மா வந்து போயிட்டே இருக்கும், காசு பே பண்ணிட்டு போயிட்டு வாங்கிடுவாங்க. பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னதான் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களுமே கரெக்டா பார்த்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பிரான்சைசிஸ், இந்த ஐபிஎல் பிரான்சைசிக்கும் இந்த லீகுக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிராண்டு. ஸோ ஒரு 3 crores to 4 crores நிக்கோலஸ் பூரன் கம்மி பண்ணிருக்கலாம். அண்ட் அகைன் நான் ரவி கிருஷ்ணா ரீட்டைன் பண்ணிருக்கே மாட்டேன் நானா இருந்தேன்னா. மயங்க் யாதவ் மொஹ்சின் கான் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் அப்படின்னா ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான் பெர்ஃபெக்டா இருக்கும். பட் 2 பேருமே மொஹ்சின் கான் கூட ஆடிடுவாரு. பட் மயங்க் யாதவ் எனக்கு வந்து எப்படி சொல்றது, அதுல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய பவுலிங் ஆக்ஷன் தான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி, அது வந்து நம்ம எப்பவுமே
பீடாக் சேனல்ல சொல்ல மாட்டான். பீடாக் சொல்லுவார் எப்பவுமே அவரோட ஆக்ஷன்ல மிஸ்டேக் நான் பாக்குறதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட ஆக்ஷன் மிஸ்டேக்ல தான் இருக்கு. பட் அவரை ரெக்டிஃபை பண்ணவே மாட்டாரு. பண்ற வரைக்குமே அவருக்கு இன்ஜுரிஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆகிட்டே தான் இருக்கு. பட் அவரு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அவரோட ஃபிட்னஸ் ரீகைன் பண்ணாருன்னா இட்ஸ் ஓகே. இந்த 2 ரிட்டன்ஷனுமே எனக்கு ஓகே தான். அண்ட் ஆயுஷ் பதோனி இட்ஸ் அன்கேப்டு ஃபார் 4 crore இட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரவி பிஷ்ணாயை பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ரஜத் பட்டிதர் சொல்லுங்க. ரவி பிஷ்ணாயை ரீடைன் பண்ணாம ஒரு மார்க்கஸ் டைனிஸ் அண்ட் அகைன் மயங்க் யாதவ், மோஷின் கான் இந்த 2 பேர்ல யாருன்னா ஒருத்தனை ரீடைன் பண்ணாம ஒரு ஆர்டிஎம் வச்சுட்டு குர்னால் பாண்டியா பண்ணிருக்கலாம்ல. இல்ல நான் தான் சொல்றேன். இப்ப குர்னால் பாண்டியா 11 crores-க்கும் மார்க்கஸ் டைனிஸ் 14 crores பண்ணிருக்கலாமே. நிக்கோலஸ் பூரனுக்கு 18 crores கொடுத்துட்டு அப்படி போயிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு 2 ஃபினிஷர் கிடைச்சாச்சு, ஒரு நம்பர் 8 பேட்டர் கிடைச்சாச்சு, ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைச்சாச்சு. மோஷின் கான் ஓகே 4 crores அந்த கேம்பிள் பரவாயில்ல. அது 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது 15 crores. மோஷின் கான் வச்சு மட்டும் பார்த்தோம்னா 4 crores ஓகே தான், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னும் போது எதுக்கு நம்ம அவ்வளோ இது பண்ணிக்கிட்டோம்? ஏன்னா இப்ப பாருங்க, இதுல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் உங்களால ஆல் அவுட் போயிருக்க முடியும். ஒண்ணு ஸ்டானிஸா இல்ல குர்னால் பாண்டியாவான்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு தெரியல. சோ இப்ப இன்கேஸ் குர்னால் பாண்டியாவும் ஸ்டானிஸையும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி மிடில் ஆர்டர் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிருந்துருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம் பார்க்கலாம். இப்போ ஓப்பனரும் இல்ல, மிடில் ஆர்டர்லயும் பெரிய ஆளுங்க இல்ல, பவுலிங் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னும் போது அதான் இவங்க எல்லாரும் ஒன்னா வந்தாங்கன்னா ஓகே, தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா பிரிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, சேர்த்து பேசும்போது வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இன்ஜுரிக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு, இன்ஜுரிக்கு பின்னாடி ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இவங்களுக்கு. சோ ஏன்னா இவரு அந்த அது பேர் என்னது ஆக்ஷனை பத்தி சொன்னாரு. நமக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நம்ம என்ன சொல்றது, ஜோஃப்ரா என்னாச்சுடா? ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சொல்றேன் இல்லப்பா, அவரு வந்து இங்கிலாந்து சம்பளுக்கு ரெடியா போயிட்டான் அவரு. ஓகே ஓகே ஜோஃப்ரா இல்ல நான் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட கதையை சொல்ல வந்தேன். அவரும் இப்படிதான் வந்தாரு, வீரா சூரா தீரான்னு அடிச்சு அமிச்சிட்டாங்க புடிச்சு. ஆளையே காலம் பார்க்கவே முடியல ஜோஃப்ரா. என்னன்னா மும்பைக்கு தெரிஞ்சோம் இன்ஜுரின்னு தெரிஞ்சோம், ஜஸ்பிரித் பும்ரா காம்பினேஷன் வாங்கி வச்சாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்த அப்புறம் பும்ரா போயிட்டாரு. சோ இது வந்து நான் ஏன் ஆர்ச்சர் சொல்ல வந்தேன்னா, சிமிலர் டு ஆர்ச்சரோட ஆக்ஷன் மாதிரி தான் இவருதும் எனக்கு பார்க்க தெரியுது. எக்ஸாக்டா அப்படின்னு சொல்ல, ஆர்ச்சரோட ஆக்ஷன் எப்படி, ஏன்னா அவரா உங்களுக்கு அந்த ஹையாவும் வரும்போது 150 கிளாக் பண்ண ஈஸியா இருக்கும், இல்லைன்னா பதிலான மாதிரி இப்படி போடும்போது 150 கிளாக் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இருக்கும். ஏன்னா மார்க்கோடும் ஒரு மாதிரி ஹையாம் ஆக்ஷன் தான் அவங்களுக்கு. இந்த ஹையாம் ஆக்ஷன்ல பெரிய பிரச்சனை இருக்கு, ஏன்னா எல்லாருக்கும் இன்ஜுரிஸ் நிறைய நடக்கும். சாமி மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தாருன்னு கிளியரா தெரியல. அவர் கரெக்டா மெயின்டைன் பண்றப்போ இருக்காரு, அவர் பேஸுக்காக வேலை செய்யறது இல்ல, கரெக்டான லென்த்ல போடணும் தான் அவர் பாக்குறாரு. இவங்க எல்லாம் பேஸ்ல ஒர்க் பண்ண போயிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள வராங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். 140 இஸ் எனஃப். ஒரு T20 கேம்ல நீ போறதுக்கு நல்ல லைன் லென்த் நல்லா போட முடியும், யாக்கர்ஸ் வச்சிருக்கேன், நான் வந்து ஷார்ட் பால் நல்லா போடுவேன், எந்த லைன்ல நீ எந்த லென்த்ல போட சொல்றியோ அக்யூரேசில நான் போடுவேன் அப்படின்னு உங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா அதுவே நான் ஒரு பவுலருக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து நான் பேச ஏற்றேன், நான் ஒரு எக்ஸ்பெக்டர் கிரியேட் பண்றேன்னு போயிட்டு நான் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதை ப்ராப்பரா பண்ணுங்க. ப்ராப்பரா பண்ண முடியாம இப்ப உங்களால ஒரு டைசி சிச்சுவேஷன் வந்துடுறாங்க டீம்ஸ், எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அடுத்த சீசன்ல உங்களால வெறும் 6 மேட்ச் 7 மேட்ச் தான் ஆட முடியுதுன்னா அந்த 11 crore வர்த்தே எல்லாம் போயிடும்ல. அதுதான் என்னோட கொஸ்டினா இருக்கு மோஷின் கானுக்கு வச்சு. மோஷின் கான் நம்ம மயங்க் 2 பேருக்குமே இது வரும். மோஷின் கான் கூட ஓகே பாதி சீசன் தான் ஆடுறாரு, இவர் அது ஒரு சீசன் தான் ஆயிருக்கு, பட் எனிடே இவர் இந்தியாவுக்கும் வந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுனால தான் நான் அந்த டேக்கு போறேன். பாண்டியா ஸ்டானிஸ் யாராச்சும் ஒருத்தர் வச்சிருந்திருக்கலாம், அவங்க அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. உங்க டேக் என்னது? ஓகே சஞ்சு சாம்சன், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ். ஆக்சுவலி அதான் இப்ப ஓப்பனர் கிடையாது உங்களுக்கு, மிடில் ஆர்டரும் அவ்வளவு சூப்பரா இல்ல, பவுலர் அத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கு, பிஷ்னாய், மயங்க் யாதவ், மொஹ்சின் கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து எவ்வளவு சூப்பரான பவுலிங் நினைப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ 69 கோடி வச்சிருக்காங்க, இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எத்தனை பிளேயர்ஸ் வாங்க, பெரிய பிளேயர் எத்தனை பிளேயர்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்க. 5 பிளேயர் பண்ணிருக்காங்க, 20 பேர் எடுக்கணும். இப்ப 69 கோடி வச்சிருக்காங்க, ஒரு பிளேயர் ஃபுல்லா போறாங்க, ஒரு 18 crore 20 crore போடுறாங்கன்னா மீதி 40 crore வச்சு மறுபடியும் 18 பேர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் வராங்க. இப்போ குர்னால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டானிஸ் யாரோ ஒருத்தரையா நீ ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கலாம்ல, ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். மார்க்கஸ் ஸ்டானிஸ் போன சீசன் தான் நல்லா ஆடி கொடுத்தாரு. இவங்க எதை எப்படி யோசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டாரு. ராகுல விட்டீங்க ஓகே, மார்க்கஸ் ஸ்டானிஸ் குர்னால் பாண்டியால எதுக்கு விட்டீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்கள விட எனக்கு என்னன்னா இப்ப ஆர் பட்லர் விட்டதோ இல்ல இவங்க 2 பேர்லாம் ஸ்டானிஸ் இவங்கள விட மயங்க் யாதவ், மொஹ்சின் கான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா, ரவி பிஷ்ணா அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்களா? அப்படி எல்எஸ்டிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இருக்கு. குர்னால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டானிஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க, அவங்களே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சோ அவ்வளவுதான், பெருசா பேசுறதுன்னு இல்ல, ரொம்ப பூரா பண்ணிருக்காங்க ரிட்டன்ஷன்ஸ்லாம். என்னோட ஃபைனல் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்ஸ்ட் ஆஃப்
ரவி பிஷ்னாய் அவங்க வந்து குணால் பாண்டியா பண்ணிருக்கலாம். அண்ட் அகைன் மார்க்கஸ் ஸ்டானிஸும் நான் பண்ணியிருப்பேன். மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான் இந்த 2 பேர்ல யாருனாச்சும் ஒருத்தவங்களை விட்டுட்டு நான் வந்து குணால் பாண்டியாவையும் மார்க்கஸ் ஸ்டானிஸையும் ரீடைன் பண்ணியிருப்பேன். நிக்கோலஸ் பூரனுடைய அந்த சேலரியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃபார் மார்க்கஸ் ஸ்டானிஸ் அண்ட் குணால் பாண்டியா இந்த 2 பேருக்குமே நான் பிரிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ திருப்பியுமே இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மலாம் சின்ன வயசுல விளையாடுவோம் தெரியுமா, பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு கார்னர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓட்டையா இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா தோசையை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஓப்பனிங்கும் இல்ல, ஃபினிஷருக்கு ஒரே ஒரு ஃபினிஷரு. ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ஸ்பின்னர், கூகுளி ஸ்பின்னரு. பாஸ் பவுலர்ல 2 பேர் ஃபர்ஸ்ட் அவங்க ஆடணும். ஸோ அவங்க ஆடினாங்கன்னா ஓகே. ஆயுஷ் பதோனி அவர் எங்க வேணாலுமே ஆடுவாரு. ஃப்ரம் நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 ஸோ ஆடுவாரு. ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. கேப்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பிரச்சனை பண்றாங்க பாத்தீங்களா? நிக்கோலஸ் பூரான், ரவி பிஷ்னாய் சொல்லிட்டு அந்த ஆயுஷ் பதோனி அழகா பக்கம் நீ என்ன கூட பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இல்ல இதுல என்ன இருக்கு, நான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஹெட் கோச் ஜஸ்டின் லாங்கர் தானே ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆமா, லக்னோ வந்து ஜஸ்டின் லாங்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கோச் இருக்காரு. பட் அப்படி இருக்கிற ஒரு டீம்ல இந்த மாதிரி ஒரு ரிட்டென்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றது ஆச்சரியமா தான் இருக்கு. பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இதுல எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு, அவருடைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்திருப்பாருன்றது எனக்கு டவுட் தான். இது வந்து ஒரு மேனேஜ்மெண்டோடைய ஒரு ரிட்டென்ஷன்ஸா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா வி ஆர் நோ அபவுட் சஞ்சீவ் கணேக்கா, ஆர்பிஎஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவருடைய ஒரு ஃபுல் எல்எஸ்டி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டாமினன்ட் பிரான்சைஸியா தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆர்பிஎஸ் 2 சீசன்ஸ் அண்ட் அகைன் இந்த சீசன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு ஜஸ்டின் லாங்கர் போயிட்டு ரவி பிஷ்னாய் அண்ட் அகைன் முக்கிய மயங்க் யாதவ், மோசின் கான் இந்த பிளேயர்லாம் வந்து பண்ணிருப்பாரு. மயங்க் யாதவ் ஓகே, அவர் எடுத்து வச்சாருன்னா அவர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஒரு யங் பவுலர் தான். பட் வந்து 2 பேருமே சேம் தான், இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ல மிஸ் பண்ணிருக்காங்கன்றது அவருக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அவருக்குமே தெரியும். இப்படிலாம் அவர் பண்ணிருப்பாரா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அண்ட் அகைன் ஃபைனலி அந்த கேஎல் ராகுலுடைய அந்த ஒரு விஷயம் தான் நானும் சொல்ல வரேன். என்னதான் வந்து அவர் பண்ணியிருந்தாலும் எனிடே வந்து கிரிக்கெட்ல ஒரு மேட்ச்ல இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல இருந்தாங்க 2 பேரும், டிராவிஸ் ஹெட் அண்ட் அகைன் அபிஷேக் சர்மா. ஸோ 2 பேருமே ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும் போது அந்த மாதிரி கொடுக்கறது இட்ஸ் ஓகே. ஒரு மேட்ச் அப்படிதான் இருக்கும். அதுக்கு வந்து ஃபுல் பேர்டனையும் வந்து ஒரு கேப்டன் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு என்னவோ சரியா தோணலை. எடுத்துக்கணும் தான், பட் அவையே போயிட்டு ஒரு குறை சொல்லிட்டு மொத்தமே எல்லாமே அவனால தான் நடந்தது அப்படின்றது ஒரு நியாயப்படி தெரியல. ஏன்னா நீ வந்து ஒரு டீம் எடுத்து கொடுக்குற, அந்த டீம் தான் வந்து கேப்டன் பண்ண போறான். இன்னிடே நீ ஒரு ரிசோர்ஸை பிக் பண்ணி கொடுக்குற, ஆக்ஷன்ல உட்காந்து மேனேஜ்மெண்ட், ஹெட் கோச் நீங்க எடுத்து கொடுக்குற டீமை வந்து அவர் வந்து அந்த ஆன் ஃபீல்டில் அவரால் என்ன பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும். இத்தனைக்கும் அந்த மேட்ச்ல வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஃபேஸ் போலவே கிடையாது. நவீன் உலக்கு, அவன் பேர் என்னது, யாஷ் தாக்கூர் அண்ட் அகைன் ஒரு போலர் இருந்தாரு. அவரு அந்த 3 பேரால என்ன பண்ண முடியும்? அதுவும் போயிட்டு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே வந்து தே ஆர் இன் தேர் பீக் ஃபார்ம். அவங்கள்ட்ட போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. கிருஷ்ணப்பா கௌதம் அவர்லாம் வச்சுக்கிட்டு ஸோ என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னா சும்மா ஹெட்டையும் இது அபிஷேக் சர்மா துண்டா தூக்கிடுவாரு. நீங்க என்னடான்னா அவரை போயிட்டு இப்படி பேச ஏதோ தெரியாம மிஸ் ஆயிடுச்சு. இல்ல சொல்றேன், அன்னைக்கு கிருஷ்ணப்பா கௌதம் நீ என்ன வந்து சட்டியில என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் பெர்ஃபார்மன்ஸா வரும். நீ எல்லா இன்ஜுரி பிளேயரா எடுத்து வச்சுட்டு ஒரு டீம் காம்பினேஷனும் சரி, பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் அதை வச்சுதான் நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் லெவனை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ அது பண்ண என்ன ஒரு பப்ளிக்ல ஒரு கேமரா முன்னாடி ஸோ ஒரு கேப்டனை ஆன்ஃபீல்ட்லேயே மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது வந்து பேசுறதுன்றது நியாயமே கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் யார் இந்த ஃபைனல் செஷன் குட் பேட் அக்லி சீரீஸ்ல இருக்கும். ரஜத் படிதர் இந்த டீம் எதுல வைப்பீங்க? எதுல வைக்கிறது? அக்லி கீழே எதுவும் இல்லையா, அதனால அக்லிலே வைக்கிறேன். 3 ஸ்லாட்டை சும்மா அதாவது சம்மந்தமே இல்லாம விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் பாயிண்ட், தவிர மத்தபடி வரதும் இல்லை. அந்த காசுக்கு ஆக்ஷன்ல போயிட்டு நல்ல பிளேயர்ஸே வாங்கிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே கரெக்ட் தான். சஞ்சய் சாம்சன், யுவர் தாட்ஸ், குட் ஆர் பேட் ஆர் அக்லி? நான் ரஜத் பட்டிதார் மேல இப்போதான் எனக்கு கோவமே வருது. ஏன் இந்த சீரிஸ் பேர் குட் பேட் அக்லின்னு வச்சாருன்னு. இந்த டீமுக்கு அக்லி கீழே இருந்தாலும் கொடுக்க முடியல. நீங்க குட் பேட் அக்லி சீரிஸ் வச்சா நான் எங்க அக்லி கீழே கொடுக்குறது? அக்லி தாங்க. ஓகே, ஃபார் மீ சேம் ஆல்சோ குட் பேட் அக்லியில நானுமே நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தான். அக்லி கீழே ஒன்று இருந்துச்சுன்னா அதான் வச்சிருப்போம். ஏதோ நாங்களும் அந்த ரிட்டென்ஷன் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு என்ன ஒரு கொஸ்டினா, நீங்க பண்ணாம போங்க, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனியை மட்டும் பண்ணிட்டு போங்க. இந்த ஆர்டிஎம் இருக்குல்ல, ஆர்டிஎம் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு அதுதான் புரியல இந்த ஆக்ஷன். ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து அந்த பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க.
நீங்க ஆர்டிஎம் இருக்கு உங்களுக்கு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கம்மி ரிட்டென்ஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆர்டிஎம் வச்சு திருப்பி நீங்க உங்க பிளேயர்ஸை வாங்கலாம். எதுவுமே உங்களுக்கு சரியா போல அப்படின்ற போது சும்மா கடமைக்குன்ட்டு வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டு எல்லா ரிட்டென்ஷனுமே பண்ணிட்டு ஆர்டிஎம்மையும் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அடுத்து இவங்க அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன்ல. ஸோ ஓகே கைஸ், வில் கன்க்ளூட் திஸ் வீடியோ. ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. ஸோ வி வில் மீட் அகைன் in another video. Until this is Ruturaj Gaikwad, Sanju Samson and Rajat Patiraj signing off. Thank you for watching this video. Thank you. Bye bye.